வணக்கம். இது கெவின் பால் ஷோ. நான் கெவின் பால். இது எங்கேயோ கேட்ட மாரி இல்ல. யூட்டன் தமிழ்நாட்டின் முன்னணி ஃபேக்ட் செக் நிறுவனம். ஃபேக்ட் செக். நான் உங்கள கொட்டேஷன்ல போடுறேன். அவங்க நம்ம போட்ட ஒரு போஸ்ட்ட ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்க. மண்டே ஆஃப்டர்நூன் நான் ஒரு போஸ்ட் நான் ஒண்ணு போட்டிருந்தேன். எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல. அந்த போஸ்ட்ல நான் போட்டிருந்த விஷயம் என்னன்னா, ஜூஸ். ஜூஸ் தான் இஸ்ரேல் மண்ணினுடைய பூர்வ குடிகள். அவங்க தான் அந்த நாட்டுல 3200 வருஷத்துக்கு முன்னால அங்க வந்து, அந்த லேண்ட்ல தான் அவங்களுக்குன்னு இன, மொழி, மத அடையாளங்கள் அங்க தான் அவங்களுக்கு தோன்றிச்சு அப்படின்றது என்னுடைய ஒரு பதிவு. அந்த பதிவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நான் ஒரு ஒரு ஆர்க்கியாலாஜிக்கல் ஃபைண்டிங் அத நான் போட்டிருந்தேன். செசரியா மரிட்டிமா அப்படின்ற ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டி. அந்த சிட்டிய வந்து கட்டுனது ஒரு ஜூயிஷ் கிங். ஜூயிஷ் கிளைன் கிங். கிளைன் கிங் தான் கரெக்ட்டான பேரு. ஏன்னா, அவர் ரோமன் ஆட்சிக்கு கீழ அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த இடத்த ஆட்சி பண்றதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மன்னர் தான் ஹெரோட். அவருடைய ஆட்சி காலத்தில அவர் கட்டுன ஒரு சிட்டி. அந்த சிட்டியில நடந்த ஒரு ஆர்க்கியாலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்லு. அந்த கல்லு மேல ஜூஸ்னுடைய அடையாளமான மெனோரா. மெனோரா ஆ அது ஒரு அது ஒரு கேண்டில் மாரி இருக்கும். நீங்க இங்க பார்க்கலாம். இந்த புக்ல நீங்க பார்க்கலாம். இந்த புக்க நான் பின்னால பேசுறேன். எ ஹிஸ்டரி ஆஃப் ஜூடாயிசம் அப்படின்ற இந்த புத்தகம் பை மார்ட்டின் குட்மேன் அப்படின்ற ஒரு ஆக்ஸ்போர்ட் பேராசிரியர். அவர் எழுதின புத்தகம். இத நான் பேசுறேன். இப்போ இந்த புக்ல இருக்கிற இந்த படம் இருக்குல்ல, இந்த கேண்டில். இதே மாதிரியான ஒரு உருவம் அந்த கல்லுல பதிக்கப்பட்டிருக்கு. இத அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்லோட காலம் எப்பன்னா கிபி 350. கிபி 350. முகமது நபி பிறக்கறதுக்கு முன்னால, அவர் பிறக்கறதுக்கு ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாலேயே அங்க ஜூஸ் வாழ்ந்திருக்காங்க அந்த லேண்ட்ல. அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பதிவு. இது மட்டுமே ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அப்பன்னா கிடையாது. இது ஒரு பீஸ் ஆஃப் ப்ரூஃப். ஜூஸ் அங்க வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு நெறைய ப்ரூஃப் இருக்கு. நான் அத பேசுறேன். அதுல ஒரு சின்ன ஒரு பீஸ் தான் இது. இத நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் வந்து எடுத்து போட்டேன். உடனே யூட்டன் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் செக்கர். இவங்க வந்து எங்கெல்லாம் ஃபேக் நியூஸ் வருதோ, யாரெல்லாம் ஃபேக் நியூஸ் பேசுறாங்களோ, ஃபேக் நியூஸ் மீன்ஸ் அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய வெர்ஷன் ஆஃப் ட்ரூத் ஒண்ணு இருக்கும்ல. அந்த ட்ரூத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ, அவங்கலாம் ஃபேக். அவங்கள பொறுத்தவரைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ஒண்ணு போட்டு ஃபேக் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் ஒண்ணு குத்துவாங்க. ஒரு அதிகார முத்திரை. இன்னைக்கு இந்த ஃபேக்ட் செக்கர ஃபேக்ட் செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னால எனக்கும் யூட்டர்னுக்குமான இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இட் கோஸ் பேக் டூ 2020. 2020ல ஐயன் கார்த்திகேயன். அவரு இப்ப ஆள காணோம். அவர் தான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. மனுஸ்மிருதியில போடப்பட்டிருக்கிற பிற்போக்குத்தனமான பல கருத்துக்கள நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி, அத வந்து கோட் பண்ணி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. பாருங்க எவ்வளவு மோசமா போட்டிருக்கு பெண்களுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி, அண்ணன் வந்து அதுல கருத்து போட்டிருந்தாரு. அவர் இதுல பேசும்போது ஒரு விஷயம் படிச்சு காட்டுறாரு. ஆனா இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா, அந்த வீடியோல அந்த பகுதி இருக்காது. கீப் தெம் என்கேஜ்ட். தெம் மீன்ஸ் விமென். கீப் தெம் என்கேஜ்ட் இன் கமெண்டபிள் பர்சூட்ஸ். இதான் ஆக்சுவலி அங்க போடப்பட்டிருந்த வாசகம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்டின்னா, ஆண்கள் பெண்களை கமெண்டபிள் பர்சூட்ஸ் அவங்கள கமெண்டபிள்னா என்ன? ஒரு அந்த ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி பாராட்டத்தக்க, ஏற்கத்தக்க, அவங்களை போற்றத்தக்க மாதிரியான விஷயங்கள பெண்கள் செய்யணும். அதுக்கு ஆண்கள் அவங்கள என்கேஜிங்கா வச்சுக்கணும். ஏன்னா, பெண்கள் ஆண்கள சார்ந்து வாழணும் அப்டின்றது தான் மனுஸ்மிருதியினுடைய அந்த அந்த பேசேஜினுடைய சாராம்சம். இவரு இந்த கமெண்டபிள் பர்சூட்ஸ் அப்டின்ற விஷயத்த படிச்சுட்டு, அண்ணன் இத எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, கமெண்டபிள் அப்டின்ற இந்த பேசேஜ கமாண்டபிள் கமாண்ட் அவங்களுக்கு உத்தரவு குடு அப்டின்ற மாரி புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுகிட்டு அவர் அதுல பேசியிருப்பாரு. பாருங்க பெண்கள ஒடுக்குறாங்க. கமாண்ட் பண்ண சொல்றாங்க. ஆண் வந்து அதிகாரம் பண்ணி ஒரு ஆர்டர் போடுவானா, அத பெண்கள் செய்யணும் அப்டின்ற மாரி மனுஸ்மிருதியில போட்டிருக்குன்னு அண்ணன் சொன்னாரு. பட் கமெண்டபிள் வேற, கமாண்ட்ன்றது வேற. ஒரே ஒரு எழுத்துல அண்ணன் அர்த்தத்தையே மாத்திட்டாரு. அர்த்தத்த மாத்துனது மட்டும் இல்லாம, பாருங்க இது வந்து ஒரு பெண்ணடிமைத்தனம் அப்படிலாம் பேசியிருந்தாரு. நான் என்ன பண்ணேன், நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த வீடியோ. நான் சொல்றது 2020. எனக்கு இது ஒரு மாரி ஆக்வர்டா தெரிஞ்சது. நான் உடனே கமெண்ட் ஒண்ணு போட்டேன். நான் போட்ட கமெண்ட் இதான். நீங்க பாருங்க. நீங்க டேட் பார்த்துக்கலாம். அக்டோபர் 31, 2020 1:38 பிஎம். என் அக்கவுண்ட்ல இருந்து தான் நான் போட்டிருக்கேன். ப்ரோ யுவர் எக்ஸ்போசி இஸ் கிரேட். ப்ரோ உங்க வீடியோ சூப்பரா இருக்கு. இது வந்து நான் கேலியா சொன்ன ஒரு விஷயம். ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ எக்ஸ்ப்ளைன் யுவர் ஆடியன்ஸ் இன் த ரைட் வே. மனுஸ்மிருதிய கோட் பண்ணி ஹஸ்பண்ட் ஷுட் கீப் தெம் என்கேஜ்ட் இன் கமெண்டபிள் பர்சூட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க அத கமெண்டபிளா கமாண்ட்ன்னு மீனிங்கே மாத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி, பெண்கள் அவங்க ஒரு விர்ச்சுவஸ் பிஹேவியர். இதுக்கு ஆண்கள் துணை வேண்டும். ஹஸ்பண்ட் அவங்கள அந்த ஒரு விஷயத்துல அவங்கள வந்து கைட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த வேர்ஸினுடைய ஒரு அர்த்தம். இந்த கமெண்ட்ட பார்த்துட்டு அண்ணன் என்ன பண்ணாரு, என் கமெண்ட்ட வந்து பிளாக் பண்ணிட்டாரு. அவரு ஒரு ஒரு பின்ட் கமெண்ட் ஒண்ணு போட்டாரு. அத நான் காட்டுறேன் பாருங்க. நீங்க இன்னைக்கும் போனீங்கன்னா, அந்த வீடியோ கீழ இந்த கமெண்ட் இருக்கும். கரெக்ஷன் இன் வீடியோ மென்ஷன் இன்கரெக்ட்லி கமெண்டபிள் ரீட் அஸ் கமாண்டபிள் அப்படின்னு போட்டிருக்காரு. போட்டுட்டு
இதுல ஒரு முட்டு வேற. மனுநீதி ஆன் கவர்ன்மென்ட் வெப்சைட். டூ மெனி வொர்ஸ்ட் சென்டென்சஸ் இன் இட். இத விட மோசமான பல பகுதிகள்லாம் உண்டு. அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசி வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு மார்னிங் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னால, அந்த விஷயத்த நான் ஒரு வாட்டி பார்க்கறதுக்காக அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். அந்த ஒரு பார்ட் மட்டும் காணோம். அத எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கமாண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம, இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஒரு எழுத்து தான். ஆனா, அதனுடைய அர்த்தம் எப்படி மாறுது பாருங்க. உங்கள் மனைவியை கணவன்மார்கள் நல்ல ஒரு வழியில கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட். இவரு கமாண்ட் பண்றாங்க, ஆணாதிக்கம் பண்றாங்க அப்படிலாம் அப்படியே மீனிங்கே மாத்தி வுட்டாரு. அப்போ நீங்க உங்களுடைய ஐடியாலஜி சார்ந்து நீங்க வந்து இயங்கும்போது, உங்களுக்கு ஏத்த மாரி டெக்ஸ்ட்ட நீங்க மாத்துறீங்க. அதையும் தாண்டி நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய அர்த்தமும் மாறி, அதுக்கு நீங்க ஒரு அர்த்தத்த குடுத்து, இப்படித்தான் மக்கள ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மார்னிங் இந்த வீடியோவ நான் திருப்பி பார்க்கும்போது, அதுல ஒரு பாயிண்ட் நான் வந்து நோட் பண்ணேன். இதுல ஒரு விஷயத்த அண்ணன் படிச்சு காட்டுறாரு. என்னன்னா, மனுஸ்மிருதியில கணவன் இருக்காரு, மனைவி இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஆண் குழந்தை இல்ல அப்படின்னா, ஆண் குழந்தை பிறக்காமலே அந்த கணவன் இறந்துட்டாரு அப்படின்னா, அந்த மனைவி, அந்த கணவனுடைய பிரதர் அவங்க கூட அவங்க கூட உறவு வச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை பெத்துக் குடுக்கணும். அந்த வார்த்தைய நல்லா கவனிங்க. அவர் கீழ போட்டிருக்காரு பாருங்க. எ வுமன் விஷிங் டூ ஆப்டைன் எ ப்ராஜெனி. ஒரு சந்ததி, ஒரு குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண். ஆசை. இது வந்து அவங்களுடைய சாய்ஸ். இப்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இது பாருங்க, இது வந்து ஆணாதிக்கம் இல்லையா? அப்ப பெண் பிள்ளை மட்டும் இருந்தா அந்த பிள்ளை வந்து ஒரு முழுமை பெறாதுன்ற ஒரு எண்ணமும் இதுல ஒளியுது. அப்படி ஆண் பிள்ளையை பெத்துக்கிறதுக்காக கணவனற்ற பிறரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவங்க நகர்த்துறாங்க. ஒரு ஆண் குழந்தை தான் வேணுமா? ஆண் குழந்தை பிறக்கலாம் இப்ப என்ன? இது எவ்வளவு பிற்போக்குத்தனமான மோசமான விஷயம் பாருங்க அப்படின்னு அண்ணன் பேசுறாரு. இதே விஷயம். எக்ஸாக்ட்டா இதே பாயிண்ட் பைபிள்ல இருக்கு. இது என்னுடைய பெர்சனல் பைபிள். இதுல ஒரு பேசேஜ் உண்டு. நான் படிக்கிறேன். இது ஆங்கில பைபிள்ல டியூட்ரானமி அப்படின்ற ஒரு புத்தகம். இது ஜூஸ் எழுதின அந்த அவங்களுடைய ஹீப்ரு பைபிள். அது கிறிஸ்டியன் பைபிள்ல ஓல்ட் டெஸ்டமென்ட் சொல்லுவாங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கிற டியூட்ரானமி அப்படின்ற ஒரு புத்தகம். இது ஒரு லா. அதாவது ஜூஸ்க்கு கடவுள் எழுதிக் குடுத்த ஒரு சட்டமாக பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற ஒரு பேசேஜ். நான் படிக்கிறேன். இஃப் பிரதர்ஸ் டுவெல் டுகெதர். இப்ப 2 பிரதர்ஸ் ஒண்ணா வாழ்றாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தெம் டைஸ் அண்ட் ஹேஸ் நோ சன். ஒருத்தன் இறந்துடுறான். அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பையன் இல்ல. த வைஃப் ஆஃப் தி டெட் மேன் ஷால் நாட் பி மேரிட் அவுட்சைட் த ஃபேமிலி டூ அ ஸ்ட்ரேஞ்சர். இறந்து போன மனிதனுடைய மனைவி ஃபேமிலிக்கு வெளியே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட மேரேஜ் பண்ணி குடுக்கப்படக்கூடாது. அந்த வார்த்தைய நல்லா கவனிங்க. ஷால் நாட். மனுவுல என்ன போட்டிருந்துச்சு? விஷிங். அந்த பெண் விரும்பினாள். ஆனா இங்க ஷால் நாட். கட்டாயமாக. ஓகே அடுத்து. ஹர் ஹஸ்பண்ட்ஸ் பிரதர். அந்த மனைவியினுடைய கணவனுடைய தம்பி, அண்ணனோ தம்பியோ பிரதர் ஷால் கோ இன்டூ ஹர். கோ இன்டூ ஹர்னா அவங்க கூட இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும். அண்ட் டேக் ஹர் ஆஸ் ஹிஸ் வைஃப் அண்ட் பெர்ஃபார்ம் த டியூட்டி ஆஃப் அ ஹஸ்பண்ட்ஸ் பிரதர் டு ஹர். தன்னுடைய பிரதர்னுடைய அந்த கணவன் அப்படின்ற அந்த ஒரு டியூட்டிய இறந்து போன சகோதரனுடைய மனைவி, அவனுடைய அண்ணி, அவங்கள திருமணம் செய்வதன் மூலமாக இது செய்யணும். அடுத்து ஏன் செய்யணும்னு போட்டிருக்கு பாருங்க. வசனம் 6. அண்ட் த ஃபர்ஸ்ட் சன் ஹூம் ஷி பேர்ஸ். இப்போ இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற அந்த முதல் மகன் ஷால் சக்சீட் டு தி நேம் ஆஃப் ஹிஸ் டெட் பிரதர். இறந்து போன இப்போ இவங்களுக்கு பிறக்கிற அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை யாருடைய குழந்தையாக கருதப்படும் என்றால், இறந்து போன அந்த பிரதர்னுடைய குழந்தையாகத்தான் கருதப்படும். ஏன்னா, இது எதுக்குன்னா, தட் ஹிஸ் நேம் மே நாட் பி பிளாட்டட் அவுட் ஆஃப் இஸ்ரேல். ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா, அவனுடைய ஜெனரேஷன் அழிஞ்சு போயிறக்கூடாது. அவனுடைய பெயர் அங்கேயே முடிஞ்சு போயிறக்கூடாது. அதுக்காக இந்த குளோஸ் ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ் பண்ணிக்கிறது கட்டாயம். ஷால். வார்த்தை நல்லா கவனிங்க. ஷால். அப்போ இது பைபிள்ல இருக்கிற ஒரு சட்டம். ஓகே. இன்னைக்கு யூ டர்ன். தைரியம் இருந்தா, பைபிள்ல இருக்கிற இந்த பேசேஜ எடுத்து, மனுஸ்மிருதியில இதே தான் போட்டிருக்காங்க. 2மே சேம் தான். அப்படியே சேம். பைபிள்ல இருக்கிற இந்த பேசேஜ எடுத்து போட்டு, பைபிள் எவ்வளோ மோசம் தெரியுமா? நீ போடுவியா எனக்கு வீடியோ? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜேக்கப் அப்படின்ற ஒருத்தர் பைபிள்ல. இந்த ஜேக்கப் ஆபிரகாமுடைய பேரன். முஸ்லிம்ஸ் வந்து இப்ராஹிம் சொல்லுவாங்க ஆபிரகாமுக்கு. ஜேக்கப்க்கு யாக்கூப்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜேக்கப்க்கு பிறந்த ஒரு பையன் தான் ஜூடா அப்படின்ற ஒரு பையன். இந்த பையனுக்கு 2 பசங்க. பெரிய பையன் பேரு ஏர். ஈ-ஆர் ஏர். சின்ன பையன் பேரு ஓனன். இப்போ ஏருக்கு வந்து மேரேஜ் ஆகுது. தாமார் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட. ஆனா, அவர் இறந்துடுறாரு. இப்ப அவங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை. இப்ப ஜூடா என்ன சொல்றாரு, தம்பிகிட்ட போய் சொல்றாரு. "நீ அண்ணிய மேரேஜ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி தம்பியாகிய ஓனன் கிட்ட சொல்றாரு. இவன் இப்ப என்ன பண்றான்னா, அண்ணனுடைய மனைவி கூட நான் உறவு வச்சு, நான் ஒரு குழந்தை பெத்துக் குடுத்தேன் அப்படின்னா, அந்த குழந்தை என் குழந்தையாக மாறாது. இந்த லா படி. இவன் இப்ப என்ன பண்றான், அண்ணிய மேரேஜ் பண்ணிக்கிறான். ஆனா, அண்ணி கூட உறவு வச்சுக்கும்போது புல் அவுட் பண்ணிர்றான். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இதன் மூலமாக குழந்தை பிறக்கல.
இந்த விஷயம் இவன் இப்படி பண்ணதுனால பைபிள்ல போட்டிருக்கு. கடவுள் ஓனனை அடித்துக் கொன்றார். அவன் பண்ண குற்றம் என்ன? அன்னைக்கு குழந்தை தரல. காட் அவன அடிச்சு கொன்னுட்டாரு. அடுத்து குரான். குரான்ல இதே மாரி பிராக்டிஸ் இல்ல அப்படின்னாலும், இதுக்கு ஈக்குவலா பெண்கள நம்மளுடைய மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி, நம்ம வந்து ரொம்ப இன்னைக்கு மாடர்னா மாறிட்டோம்ல. நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் படி நமக்கு பார்த்தா இதெல்லாம் மிசாஜினிஸ்டிக் அப்படிதான் தெரியும். இதெல்லாம் பெண்கள ஒடுக்குறாங்க அப்படிதான் நீங்க பேசுவீங்க. அந்த மாதிரியான பல பேசேஜஸ் பைபிள்ல அண்ட் குரான்ல உண்டு. ரைட்டா? ஆனா நீங்க பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஏன் நீங்க பேச மாட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பைபிள படிச்சிருக்க மாட்டீங்க. படிச்சிருந்தாலும் அத நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா, அது உங்க டிசைன். நீங்க அப்படிதான். உங்களுடைய நோக்கம் இந்து மதம் அப்படின்ற அந்த ஒற்றை மதத்தை, அவங்க 2000 இயர்ஸ்க்கு முன்னால, 3000 இயர்ஸ்க்கு முன்னால எழுதி வச்ச ஒரு டெக்ஸ்ட், ஒரு ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்ட கொண்டு வந்து, அந்த டெக்ஸ்ட்ட மட்டும் வச்சு, பாருங்க இது எவ்வளோ ஒடுக்குமுறைய பாருங்கன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், நான் எந்த காலத்திலயுமே பைபிள், குரான், மனுஸ்மிருதி இந்த மாரியான ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ட வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா, இது அந்த காலத்துல அவங்களுடைய நீதி இது. அவங்களுடைய காலகட்டம், நம்மளுடைய கல்ச்சர்லாம் ரொம்ப ரொம்ப வேற. நம்ம போன வருஷம் ஒரு விஷயத்த வந்து நம்ம கரெக்ட்ன்னு பேசியிருப்போம். இன்னைக்கு அந்த விஷயம் தப்பா மாறியிருக்கும். அப்போ கல்ச்சர் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு ஆண்டும் எவால்வ் ஆயிட்டே இருக்கும். இது நியர்லி 3000 இயர்ஸ் 3000 ஆண்டுகள். ஓகே. இன்னைக்கு நீ அந்த பழைய டெக்ஸ்ட்ட வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு, இதெல்லாம் குப்பை அப்படின்னு பேசுனேன்னா, பைபிள்ல பேசுவியா? நான் பேச மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் இவங்கலாம் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, அவங்களுக்குன்னு ஒரு மாரல் ஃப்ரேம்வொர்க் இருந்திருக்கும். அவங்களுக்குன்னு மொராலிட்டி பத்தி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருந்திருக்கும். அந்த பார்வைய நீ இன்னைக்கு புடிச்சு வந்து வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நீ இத தப்புன்னு சொன்னன்னா, நீங்க பைபிளையும் பேசணும், குரானையும் பேசணும். ஆனா நீங்க பேச மாட்டீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஹம்முராபி அப்படின்ற ஒரு கிங் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு பாபிலோன்ல. ஏன்ஷியன்ட் பாபிலோன்ல. அவர் வாழ்ந்த காலகட்டம் 1800ஸ் பிசி. 3800 ஆண்டுகளுக்கு முன்னால பாபிலோன்ல வாழ்ந்த ஒரு மன்னர். அவருடைய ஆட்சி காலத்துல அவர் எழுதி வச்ச ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு ஹம்முராபி கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அந்த காலகட்டத்துல எப்படி நம்ம நீதி செய்யணும்? இப்போ ஒரு தவறு நடந்து போச்சு. அதுக்கான பனிஷ்மென்ட் என்ன அப்படின்ற மாரி பல விஷயங்கள் அதுல போடப்பட்டிருக்கும். மோரல் ஃப்ரேம்வொர்க்ஸ் எப்படி வாழணும் அப்படின்ற மாரி அதுல போட்டிருப்பாங்க. ஒரு மன்னர் ஆட்சி பண்ணும்போது ஒரு நாட்டுக்குன்னு ஒரு லீகல் கோட் இருக்கும்ல. அதான் அவர் எழுதி வச்சிருப்பாரு. நீங்க எனக்கு பைபிள், மனுஸ்மிருதி இந்த மாரி டெக்ஸ்ட் முக்கியமாக பழைய ஏற்பாடு. அது வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கிமு 900, கிமு 800 அந்த காலகட்டத்தில எழுதப்பட்டது தான் ஜூஸ்னுடைய பழைய ஏற்பாடு. பைபிளினுடைய ஓல்ட் டெஸ்டமென்ட். ஓகே. இப்போ ஹம்முராபியினுடைய பல லீகல் கோட்ஸ் நீங்க வந்து பைபிள்ல பார்க்கலாம். ஹம்முராபி வாழ்ந்த கல்ச்சர் வேற, மொழி வேற, மதமும் வேற. ஆனா ஜூஸ் அவங்க கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பல விஷயங்கள ஹம்முராபி கோட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. நீங்க பைபிள்ல பார்க்குற பல விஷயங்கள் அங்க இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வாழ்ந்த மக்கள் அவங்களுக்குள்ள ட்ரேட் நடந்திருக்கும். பிசினஸ் நடந்திருக்கும். அவங்களுக்குள்ள கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கும். அப்போ இவங்களும், அவங்களும் கான்டாக்ட்ல வந்திருப்பாங்க. அப்ப அங்க உள்ள லீகல் கோட்ஸ்லாம் இங்க வந்திருக்கும். அப்போ ஒரு கல்ச்சர் இருக்காங்கன்னா, அந்த பீரியட்ல அவங்க மொழியால், இனத்தால் பிரிந்திருந்தாலும், அவங்களுடைய அடையாளம் அப்படின்றது கொஞ்சம் ஒத்துப்போகும். ரைட்டா? அப்போ அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுடைய அந்த லீகல் கோட்ஸ வந்து எடுத்து வந்து வச்சுக்கிட்டு, இன்னைக்கு இதெல்லாம் குப்ப பாருங்க. எவ்வளவு ஆ பெண்களுக்கு எதிரான எவ்வளவு பெரிய கொடுமை. அப்பலாம் பேசுனீங்கன்னா, உங்கள மாதிரி ஹிப்போக்ரைட்ஸ் யாரும் இல்ல. ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு லீகல் சொசைட்டி. அங்க தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற. அவங்க ஏன் அத எழுதி வச்சாங்க? அத வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்ல பார்த்தா தான் புரியும். நம்ம இன்னைக்கு வந்து அத கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்கள நம்ம பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஏன் நீங்க இத இப்ப பேசுறீங்கன்னா, இந்து மதத்த ஒழிக்கணும். அப்ப நீங்க யார் அப்படின்றது ரொம்ப கிளியரா புரியுது. உங்களுடைய நோக்கம் நீங்க வந்து ஃபேக்ட் செக்லாம் பண்ணல. உங்களுடைய டார்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை அடிக்கணும். நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன். பைபிள் ரொம்ப குப்ப, குரான் ரொம்ப குப்ப, மனுஸ்மிருதி குப்பன்னு நான் பேச மாட்டேன். ஏன்னா, எனக்கு தெரியும். அத நம்ம எங்க வச்சு படிக்கணும். அப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு குறுகிய பார்வையில நம்ம பார்த்தோம்னா, இப்படித்தான் நம்ம வளருவோம். இவங்கள மாதிரி. அப்ப அந்நிய ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய கலாச்சாரத்துல நம்மளுடைய சந்ததி, அதுல ஒரு கன்டினியூவேஷன் வேணும். அதுலயும் முக்கியமா அவங்க எப்படி நம்புனாங்கன்னா, ஒரு சமூகம் எப்படி வளருது அப்படின்னா, ஆண்கள் கிட்ட இருந்து தான் வருது. ஏன்னா, ஆண்கள் தான் ஃபேமிலியுடைய ஹெட்டு. அப்போ ஒரு ஜெனரேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஆண் அவர் ஒரு ஒய்ஃப மேரேஜ் பண்றாரு. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அந்த ஆணுடைய ஜெனரேஷனாக தான் கருதப்படும். இன்னைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்ப அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அவங்களுடைய ஹிஸ்டரி, அவங்களுடைய கல்ச்சர் அதெல்லாம் வேற. நம்மளதுன்றது வேற. இத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 90ஸ் கிட்ஸ். அவங்க ஸ்கூல்ல போனீங்கன்னா, தப்பு பண்ணாங்கன்னா, வாத்தியார் போட்டு பொளந்துருவாங்க. நான்லாம் படிச்ச ஸ்கூல்ல மரத்தில பண்ண ஸ்கேல் இருக்கும். ஸ்கேல் அந்த எல்லோ கலர் ஸ்கேல் நீங்க பார்த்துருக்கலாம்.
அந்த ஸ்கேல எடுத்துட்டு வந்து இப்டி திருப்பி வச்சு ஹோம் ஒர்க் பண்ணலன்னா அடிப்பாங்க. வீங்கிரும் அப்படியே. எங்க மேத்ஸ் வாத்தியார்லாம் ரொம்ப மோசம். அடிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல மரம் இருக்கும். வேப்ப மரம். அங்க ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அடி பொளந்துருவாங்க. இன்னைக்கு இன்னைக்கு 2025ல எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எந்த ஸ்கூல்ஸ்லயுமே டீச்சர்ஸ் அடிக்கிறது இல்ல பசங்கள. ஏன்? இதுக்கும் பெரிய கேப்லாம் இல்ல. வெறும் 20 இயர்ஸ் தான். இன்னைக்கு நீங்க அடிச்சீங்கன்னா, அது ஒரு குற்றமா பார்க்கப்படும். இன்னைக்கு என்னோட பசங்கள அவங்க டீச்சர் அடிச்சாங்கன்னா, நான் போய் கேட்பேன். ஏன்னா, இன்னைக்கு குழந்தைங்கள அடிக்கிறது அப்படின்ற ஒரு பிராக்டிஸ் வந்து, ஒரு காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்குறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு ஆண்டும், ஒரு ஜெனரேஷனுக்கு ஒருக்க நம்ம ஜெனரேஷன்ல நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லா விஷயமும் இன்னைக்கு தப்பு. அப்ப சமூகம் அப்படின்றது எவால்வ் ஆயிட்டே இருக்கும். ஓகே. அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒரு கல்ச்சர் உண்டு. அவங்களையும் நம்மளையும் நம்ம ஒண்ணா பார்க்க முடியாது. மாணவர்கள அடிக்கக்கூடாதுன்னு யாரும் எழுதி வைக்கல. ஆனா, நம்ம அதுக்கு பழகிட்டோம். எப்படி? இதான் அந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். அன்னைக்கு சரின்னு பண்ண விஷயம், இன்னைக்கு தப்பு. அதனால தான் சொல்றேன். குரான், பைபிள், மனுஸ்மிருதி இந்த மாதிரியான மத புத்தகங்கள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, நம்ம இன்னைக்கு நியாயம் பேச முடியாது. லென்த்தியா பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல, லென்த்தா போட்டா பார்க்குறேன்னு. பாருங்க. நம்ம இப்ப தான் மெயின் மேட்டருக்கே போப்போறோம். யூ டர்ன் அவங்க பேசியிருக்கிற அந்த விஷயத்துல, இது ஒரு பெரிய போஸ்ட்டு. அந்த போஸ்ட்ல அவங்க நெறைய கிளைம்ஸ் வந்து மேக் பண்றாங்க. இது ஆக்சுவலி 2 பார்ட்ஸ் வீடியோ. இத நான் வந்து ஒண்ணா முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா, லென்த்தியா போகும் போல. அதனால இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் என்ன பேச போறேன் அப்டின்னா, இஸ்ரேல் அப்டின்றவங்க யாரு முதல்ல? ஜூஸ் எங்கருந்து வந்தாங்க? அவங்களுடைய ஆரிஜின் என்ன? அவங்களுக்கான அடையாளம் என்ன? அப்டின்றத நம்ம பேசணும். ஸோ இவங்க போஸ்ட்ட முதல்ல பார்த்துரலாம். பாலஸ்தீன நிலத்திற்கு யூதர்கள் தான் பூர்வீக குடிகள் என்று தவறாக பரப்பப்படுகிறது. இன்றைய பாலஸ்தீன நிலத்தில் யூதர்கள் குடியேறுவதற்கு முன்பு மட்டுமல்ல, யூதம் என்ற மதம் பிறக்கும் முன்பே பாலஸ்தீன இன மக்கள் வாழ்ந்ததற்கான அகழ்வாய்வு ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. கிமு 1100s ஆண்டுகளில் 3ஆம் ராமசேஸ் மன்னன் ஆட்சியின் போது, அதாவது 3200 ஆண்டுகளுக்கு முன்பே பெல்செட் என்ற இடத்தில் நடந்த போர் குறித்தும், பிலிஸ்து, பெலஸ்தியா ஆகிய பெயர்களில் பாலஸ்தீனம் அழைக்கப்பட்டதும் நிரூபணமாகியுள்ளது. 3200 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க வாழ்ந்த மக்கள், அவங்க தான் இண்டிஜினஸ் பீப்பிள். அவங்க வெளில இருந்தெல்லாம் வரல என்று ஆய்வுகளும் நிரூபிக்கின்றன. அது எந்த ஆய்வு அப்படின்றத அவங்க கோட் பண்ணல. நான் அத பின்னால பேசுறேன். அதாவது தற்போதைய பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன இன மக்கள் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் பாலஸ்தீனர்களை இஸ்லாமியர்கள் அல்லது இஸ்லாம் மதம் தோன்றிய காலம் ஆகியவற்றுடன் குழப்பிக் கொள்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம். நம்ம பேசலாம் இத பத்தி. இஸ்லாம் என்ற ஒற்றை கடவுள் மதம் தோன்றுவதற்கு முன்பே பாலஸ்தீன இன மக்கள் உயர்ந்த நாகரிகத்துடன் வாழ்ந்துள்ளதற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விச் ஐ வான்ட் டூ மேக் இஸ் இவங்க பேசுற அந்த பெலிஸ்தியா, பாலஸ்தியா அப்படின்ற ஒரு கூட்டம் அப்படின்றவங்க பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு இனக்கூட்டம். ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க, பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு ஏற்கனவே அழைக்கப்பட்டிருக்கு. இந்த பிலிஸ்டைன்ஸ் தான் மாடர்ன் பாலஸ்டீனியன்ஸ் அப்படின்ற ஒரு கிளைம் இவங்க மேக் பண்றாங்க. விச் இஸ் ராங். விச் இஸ் ஃபால்ஸ். ஏன்னு சொல்றேன். நம்ம இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு சொல்றேன். அந்த காலகட்டத்தில மெசபடோமியா அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில, லெவாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவ. அந்த ஏரியால வந்து நான் சொல்றது வந்து அயர்ன் ஏஜ்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில. அயர்ன் ஏஜ் எப்ப ஆரம்பிச்சது? 1200 பிசி. அந்த அயர்ன் ஏஜ் காலகட்டத்தில மக்கள் எல்லாரும் நோமேடிக்கா வாழ்றாங்க. நோமேட்னா யாரு? நாடோடிகள். அவங்களுக்குன்னு ஒரு லேண்ட் இருக்காது. அப்பலாம் மக்கள் தொகையும் கம்மி தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடமா ட்ரைப்ஸ் மாரி ஒவ்வொரு இடத்துக்கா போவாங்க. நீங்க மிடில் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய கடல் ஒண்ணு இருக்கும். மெடிட்டரேனியன் சி. அந்த கடல் அப்படின்றது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு போக்குவரத்து மீடியமாக அப்ப இருந்துச்சு. அப்ப என்னன்னா, அந்த காலகட்டத்தில மாடர்ன் ஈராக், மாடர்ன் ஈரான் நான் சொல்றேன். அந்த அந்த ஏரியால இருந்து வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாம், கடல் மார்க்கமாக பயணம் போற ஆட்களாக இருந்திருக்காங்க. இதுக்கு நமக்கு வந்து எவிடன்ஸ் நெறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஃப் யூ ரீட் கிரீக் மித்தாலஜி. நீங்க கிரீக் மித்தாலஜிலாம் படிச்சீங்கன்னா, கிரீக் மித்தாலஜில மெயின் ஆக்ஷன் எங்க நடக்கும்னா, அந்த அந்த கடல் பகுதி இருக்கும். அங்க தான் அவங்களுடைய அவங்கலாம் சீஃபாரிங் பீப்பிள்ன்னு சொல்லுவாங்க. சீஃபாரிங்ன்னா கடல் மார்க்கமாக அந்த அந்த கோஸ்டல் ஏரியால வாழ்ந்தவங்க. மெடிட்டரேனியன் சீயினுடைய மையத்தில நெறைய குட்டி, குட்டி தீவுகள்லாம் உண்டு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற சின்ன, சின்ன இனக்குழுக்கள் நோமேடிக்கா ஒவ்வொரு இடத்துக்கா போறாங்க. அப்படி இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இஸ்ரேல்ல செட்டில் ஆன ஒரு குரூப் வந்து கேனனைட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள். தமிழ் பைபிள்ல கானானியர்கள் அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த கேனனைட்ஸ்க்கு முன்னால யார் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் யாருக்குமே இல்ல. இந்த கேனனைட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த மக்கள் கூட்டத்து கூட இன்னொரு ஒரு சில இனங்கள்லாம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுல ஒரு இனம் வந்து பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு இனம். பிலிஸ்டைன்ஸ், அமலக்கைட்ஸ், ஜெபூசைட்ஸ், மோவாபைட்ஸ் இந்த மாதிரி நெறைய இனக்குழுக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரியான நாடுகள்லாம் கிடையாது. பார்டர்லாம் போட்டு அப்படிலாம் யாரும் வாழல. அங்க என்னன்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு லேண்ட் மாஸ் இருக்கும். அங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து அங்க ஆக்குபை பண்ணி அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
அவங்க வாழும்போது அதே லேண்ட்ல, எம்ப்டி லேண்ட்ல இன்னொரு குரூப்ஸ் வருவாங்க. அவங்க 2 பேருக்கும் சண்டை வரும். அவங்க அடிச்சுப்பாங்க. அங்க ஃபுல்லா வார் தான். அப்போ சண்டை போடும்போது யாரு தோக்குறாங்களோ அவங்கள முடிச்சு விட்டு இவங்க உள்ள வருவாங்க. இப்படி நெறைய இனக்குழுக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுல ஒரு இனக்குழு தான் பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இனக்குழு. ஜூஸ் அங்க எப்ப ஃபர்ஸ்ட் டைம் கான்டாக்ட்க்கு வராங்க அப்படின்னா, நமக்கு ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் படி 1200 பிசிஇ பிஃபோர் கிரைஸ்ட். இவங்க பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிலிஸ்டைன்ஸ் தான் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய். ஏன் நான் பின்னால சொல்றேன். முக்கியமாக அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்த அந்த இனக்குழு, பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற அந்த இனக்குழு என்ன ஆனாங்க? அந்த பேர் எப்படி மாறுச்சுன்னு நான் சொல்றேன் பின்னால. இப்ப அங்க ஒரு இனக்குழு வந்து செட்டில் ஆகுறாங்க. அவங்க தான் ஜூஸ். இதுல செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா, உடனே அவங்க செட்டிலர்ஸ். வெளிய இருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, பூமியில யாருமே பூர்வீக மக்கள்னு யாரும் கிடையாது. யாருமே வந்து மண்ணுக்குள்ள இருந்தெல்லாம் அப்படியே முளைச்சுலாம் வரல. ஏன்னா, ஒரு இடத்துல தோன்றியிருப்பாங்க. தோன்றியிருந்து உலகம் முழுக்க பரவுனது தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் குழுக்கள். ஆந்த்ரோபாலஜி படிச்சவங்களுக்கு இது தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் தமிழ்ஸ். ஓகே. இப்ப தமிழ் பீப்பிள் யாருமே தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ள இருந்து அப்படிலாம் முளைச்சு அப்படிலாம் மேல வரல. நம்ம எங்கேயோ இருந்து வெளிய வந்திருப்போம். பட் நம்ம ஏன் இப்ப தமிழ் அப்படின்னு நம்ம ஏன் இப்ப பெருமைப்பட்டுக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டு மண். இந்த மண்ணுக்கு நம்ம எங்க இருந்தோ வந்திருப்போம். வந்துட்டு நம்ம இங்க செட்டில் ஆயி, இத வந்து பல பேர் மறுப்பாங்க. முக்கியமாக தமிழ் நேஷனலிசம் பேசுறவங்கலாம் நம்ம இங்க தான் வந்து உருவானோம் அப்படி சொல்லுவாங்க. நான் அத ஒத்துக்கல. ஏன்னா, உலக இனங்கள் எல்லாருமே எங்கேயோ இருந்து ஒரு இடத்துக்கு வந்து குடியேறி இருப்பாங்க. ஆனா, எதனால இது என்னுடைய பூர்வீகமா மாறும் அப்படின்னா, நான் இந்த பூமிக்கு வந்து, இங்க நான் ஒரு குழுவா நான் வாழ்ந்து, பல வருஷமா, பல 1000 வருஷமா, எனக்குன்னு ஒரு மொழி, எனக்குன்னு ஒரு அடையாளம், எனக்குன்னு ஒரு தனித்தன்மையான ஒரு ஒரு ரிலிஜியன், ஒரு மதம், ஒரு கடவுள், ஒரு மொழி இப்படின்ற மாரி கல்ச்சுரல் வேல்யூஸ்ன்றது மற்ற குழுக்கள்ல இருந்து எனக்கு தனியா ஒரு லேண்டுக்கு வந்து, அந்த லேண்ட்ல இருந்து தான் அது டெவலப் ஆயி வந்துச்சு அப்படின்னா, நான் தான் அந்த நிலத்தினுடைய இண்டிஜினஸ் குரூப். அங்க டிஸ்டிங்டிவா என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு டிஸ்டிங்டிவா நான் ஒரு மதத்த உருவாக்கி, அந்த மதம், அந்த அடையாளம், அந்த கலாச்சாரம் எல்லாம் பல 1000 வருஷமாக கன்டின்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த லேண்ட்ல தான் அது உருவாச்சு அப்படின்னா, நான் தான் அந்த நிலத்தினுடைய இண்டிஜினஸ் குரூப். ஜூஸ் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில, அவங்க கூட இருந்த பல இன மக்கள், பிலிஸ்டைன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கலாம் நம்ம ஹிந்துயிசம் மாதிரி அவங்களும் பாலிதிசம். அவங்களுக்கு நெறைய கடவுள்கள் உண்டு. பாலிதிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஜூஸ் அவங்க தான் டிஃபரண்டா மோனோதிசம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு மதத்தை, அந்த லேண்டுக்கு அது புதுசு. அத கொண்டு வந்து, அத வளர்த்து, அந்த அந்த ரிலிஜியன் அவங்களுக்குன்னு ஒரு மொழி, அவங்களுக்குன்னு ஒரு மதம், அவங்களுக்குன்னு ஒரு கடவுள், அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் எல்லாத்தையும் அங்க தான் அவங்க உருவாக்குனாங்க. ஸோ, இஸ்ரேல் அப்படின்ற அந்த ஒரு மண்ணு தான் ஜூஸ்க்கான பூர்வீகம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் எவிடன்ஸஸ். இதுல யாரு இண்டிஜினஸ் மக்கள் அப்படின்றது ஒரு ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு விஷயம். இத நான் பேசுறேன். விரிவா நான் பேசுவேன். அதுக்கு முன்னால இப்போ ஜூஸ் அங்க வந்துட்டாங்க 1200ஸ்ல. இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்டின்னா, நான் சொல்றேன். ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் எங்க அப்டின்னா, கிமு 1207 அப்போ மர்னப்தா ஸ்டீல் அப்டின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்லாப், ஒரு கிரானைட்ல பண்ண ஒரு ஒரு ஸ்லாப். அதுல ஒரு சில விஷயங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. இது யாருடைய ஆட்சி காலத்துல எழுதப்பட்டது அப்டின்னா, நோட் பண்ணுங்க. 2ண்ட் ராம்சேஸ். இவங்க கோட் பண்றாங்கல்ல. கிமு 1186ல இருந்து 1155 வரைக்கும் ஆட்சி பண்ண 3ஆம் ராமசஸ். இப்ப நான் சொல்றது 2ண்ட் ராமசஸ். இந்த ராமசஸ்க்கு முன்னால வந்தவர். அங்க எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டைனஸ்டி. ஒரு குடும்ப ஆட்சி நடக்கும். இவங்க வேற குடும்பம், இவங்க வேற குடும்பம். ஆனா, ராமசஸ் 2க்கு அப்புறம் வந்தவர் தான் ராமசஸ் 3. யூட்டன் சொல்ற இந்த 3 ராமசேஸ் அப்படின்ற இந்த கதைய, இத நான் பின்னால பேசுறேன். ஆனா, அவங்க சொல்றத நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டா கூட 1207 கிமு 1207ல மர்னப்தா ஸ்டீல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஈஜிப்த் அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு வளர்ந்த ஒரு சிவிலைசேஷன். அவங்க போருக்கு போறாங்க. போருக்கு போறப்போ, இவர் ராமசேஸ் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் இஸ்ரேல் அப்படின்ற இந்த லேண்டுக்கு நான் போருக்கு போனேன். போருக்கு போன அந்த பெருமைய பத்தி அவர் பேசியிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காருன்னா, "இஸ்ரேல் இஸ் லைட் வேஸ்ட். இட்ஸ் சீட் இஸ் நோ மோர்." இஸ்ரேல் அப்படின்ற அந்த இடத்த நான் மொத்தமா அழிச்சுட்டேன். அவங்களுடைய ஜெனரேஷனே காலி. அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். சீட்னா ஜெனரேஷன். அவங்களுடைய சந்ததி. அப்ப 1200கள்லயே 3200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பெயரே அங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மெர்னப்தா ஸ்டீல்ல. மெர்னப்தா ஸ்டீல் இன்னைக்கும் இருக்கு. எஜிப்ஷியன் மியூசியம்ல. ஃபேக்ட் செக்கர் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப கிமு 1200கள்லயே அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தோட வாழ்ந்த ஒரு மக்கள் தான் ஜூஸ். அவங்களுடைய பெயரே அங்க இருக்கு. இப்ப பிலிஸ்டியான்னு இவங்க சொல்றாங்கல்ல, இதுவும் இருக்கு.
பட் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். இவங்க சொல்றாங்கல்ல இந்த ராமசேஸ் 3. இந்த ராமசேஸ் 3 அப்படின்ற இந்த மன்னனுடைய கோயில்ல மெடினட் ஹபு அப்படின்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிச்சாங்க. இதுல என்ன போட்டிருக்குன்னா, சீ பீப்பிள்க்கு எதிராக, கடல் மக்களுக்கு எதிராக நாங்கள் போருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதுல யாரோட பெயர்லாம் வந்திருக்கு அப்படின்னா, இந்த பெலசெட், ஜெக்கர், ஷெக்கலாஸ், டென்யான் அண்ட் வெஷாஷ் அப்படின்ற இந்த குரூப்ஸ பத்தி பேசும்போது, பெலசெட் அப்படின்ற ஒரு பேர் இருக்கா? இந்த பெலசெட் தான் பிலிஸ்டைன்ஸ் அப்படின்றது வரலாற்று ஆராய்ச்சி பண்றவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா, இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பிலிஸ்டைன்ஸ் தான் மாடர்ன் பாலஸ்தீன மக்களா அப்படின்னா, இல்ல. பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னா அங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த இன மக்கள். அந்த இன மக்களுடைய பெயரை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. யாரு? கிபி 135ல ரோமன்ஸ். இத நான் பேசுவேன். இது ஒரு பெரிய வரலாறு. இதுக்கு முன்னால நம்ம இன்னொன்னு பார்க்கணும். 1200கள்ல அயர்ன் ஏஜ் காலத்திலேயே அங்க வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் நமக்கு நெறைய இருக்கு. இத பத்தி நீங்க விரிவா படிக்கணும்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தி ஹிஸ்டரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தில அவர் பல விஷயங்கள் பேசியிருப்பாரு. முக்கியமாக இவர் ஸ்கெப்டிக்கலா பல விஷயங்கள போட்டிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்ரஹாம், இப்ராஹிம், மோசஸ், மூசா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஆட்கள். இவங்க தான் ஜூஸ்னுடைய முன்னோர்களாக பைபிள்ல போடப்பட்டிருக்கு. ஆனா இவங்க வாழ்ந்தாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் நமக்கு ஆர்க்கியாலஜிக்கலா கிடைக்கல. அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அடிஷனலா வேற எங்கேயுமே ரெக்கார்ட்ஸ் இல்ல. ரைட்? இதையும் அவரு சொல்றாரு. அப்ப அவர் ஒண்ணும் பயாஸ்டாலாம் இல்ல. அவரு ஃபேக்ட்ட சொல்றாரு. அடுத்து கிமு 1000 அங்க வந்து மெகிதோ அப்படின்ற ஒரு ஏரியா உண்டு இஸ்ரேல்ல. இன்னைக்கும் அது அங்க இருக்கு. தோண்டும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பெரிய பெரிய பேலஸஸ், பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைய சுத்தி பெரிய பெரிய வால்ஸ். பல அடி உயரத்தில பெரிய காம்ப்ளக்ஸ் கேட்ஸ். அதுக்கப்புறம் ராயல் ரெசிடென்ஸ். மன்னர்கள் வாழ்ற மாதிரியாக அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பில்டிங்ஸ், மிகப்பெரிய ஃபோர்ட்ரஸ்லாம் அங்க இருந்துச்சு. இப்ப இது யாரு கட்டுனா அப்படின்னா, கிங் சாலமன் அப்படின்ற இஸ்ரேலை ஆட்சி பண்ண ஒரு மன்னன். முஸ்லீம் சொல்லுவாங்கல்ல, சுலைமான் அவரு. மெகிதோ அப்படின்ற ஒரு இடத்த அவர் கட்டுன மாதிரி பைபிள்ல வந்து அதுக்கு ரெஃபரன்ஸ் உண்டு. இந்த ரெஃபரன்ஸ வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆர்க்கியாலாஜிக்கலி பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மெகிதோல. கிமு 1000 மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த இடங்கள்லாம் இன்னைக்கும் உண்டு. இதுல கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்கள கிரஹாம் ஐ டேவிஸ் அப்படின்ற ஹிஸ்டோரியன் அவர் எழுதியிருப்பாரு. அந்த புக்கோட பெயரே மெகிதோ. நீங்க படிச்சு பாருங்க. அப்ப 1200கள்ல ஒரு சின்ன ஒரு குழுவா வாழ்ந்தவங்க, அடுத்த ஒரு 200 இயர்ஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு ஆட்சி அமைச்சுக்கிட்டு, ஒரு கிங்க அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணி, ஒரு முன்னேறிய சொசைட்டியாக வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நமக்கு இருக்கு. 1200 அதுக்கப்புறம் 1000. சாலமன் அப்படின்ற ஒரு மன்னன், மெகிதோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து கட்டுன மாதிரி பைபிள்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அத கொராபரேட் பண்ற மாதிரி நமக்கு எவிடன்ஸஸ் இருக்கு. தோண்டி வெளிய எடுத்திருக்காங்க. அவங்க வாழ்ந்த இடங்கள் இன்னும் அங்க இருக்கு. இப்ப இந்த ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. 1200கள்ல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் 1000கள்ல அவங்க பெரிய பெரிய கோட்டைகள்லாம் கட்டுறாங்க. அடுத்து கிமு 800 அடுத்த ஒரு 200 இயர்ஸ். அப்பதான் முதன் முறையாக ஹீப்ரு அப்படின்ற ஒரு மொழி, அந்த மொழிய வந்து எழுதின பானை ஓடுகள் நமக்கு இருக்கு. இதுக்கு இந்த சமாரியா ஒஸ்ட்ராக்கான்னு சொல்லுவாங்க. கிமு 780லிருந்து கிமு 750 வரைக்கும் அந்த பீரியட்ல பானை ஓடுகள். பானை ஓடுகள்ல வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு 100 ஓடுகள் அங்க கிடைச்சிருக்கும். அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஆயில் அண்ட் ஒயின் இந்த 2 விஷயத்தையும் பேலஸ்க்கு நாங்க எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அத பத்தி குறிப்புகள்லாம் அங்க இருக்கும். எப்போ? கிமு 780கள்ல, கிமு 700கள் அத சேர்ந்த டெல்டான் ஸ்டீல் நான் பேசியிருப்பேன்ல, ஹவுஸ் ஆஃப் டேவிட் அப்படின்ற அந்த பெயர் முதன் முறையாக ஒரு ஒரு கல்லுல வந்து எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு மன்னனால. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலோவாம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஜெருசலேம் நகரத்துக்கு தண்ணி கொண்டு வரணும். கீகோன் ஸ்பிரிங் அப்படின்ற ஒரு ஒரு ஆறு மாதிரி, ஒரு வாட்டர் சோர்ஸ். அங்கருந்து தண்ணிய, ஃப்ரெஷ் வாட்டர ஜெருசலேம் நகரத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்படி பண்றதுக்காக சின்ன ஒரு டன்னல் போட்டாங்க. அந்த டன்னலுடைய சுவர்ல எழுதப்பட்டிருக்கு. அத எப்ப கட்டுனாங்க? ஏன் கட்டுனாங்க? யார் கட்டுனா? கிங் ஹெசேக்கியா. கிங் ஹெசேக்கியா யாரு? ஒரு ஜூயிஷ் கிங். யூத மன்னன். இதுவும் பைபிள்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு மன்னன் எசேக்கியா வெளிய இருந்து வாட்டர் சோர்ஸ வந்து எடுத்து அங்கிருந்து ஜெருசலேம் நகரத்துக்கு தண்ணி கொண்டு வந்தான் அப்படின்ற மாரி அந்த ரெஃபரன்ஸ்லாம் பைபிள்ல உண்டு. இத கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான பல விஷயங்கள், முக்கியமாக தி சிலோவாம் இன்ஸ்கிரிப்ஷன். இன்னொரு கல்வெட்டு கூண்டிலட் அஜ்ரூட் அதனுடைய பெயர். இது டேட் பண்ணப்பட்ட காலம் வந்து கிமு 800லிருந்து கிமு 750. இது எங்க கிடைச்சதுன்னா சைனாய் பெனின்சுலா. இது ஈஜிப்ட் அண்ட் இஸ்ரேல் அந்த 2க்குமான அந்த பார்டர்ல இருக்கும். இன்னைக்கும் அதோட ஏரியா வந்து அந்த பேர் தான். இந்த சைனாய் அப்படின்ற பேரும் பைபிள்ல உண்டு. இந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்குன்னா, யாவே ஆஃப் சமாரியா. சமாரியா அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற வெஸ்ட் பேங்க். சமாரியாவை சேர்ந்த யாவே. யாவேன்றது ஜூஸ்னுடைய கடவுளுடைய பெயர். இதுவரைக்கும் நான் 5 குடுத்துருக்கேன். 1 கிமு 1200கள்ல மெர்னப்தா ஸ்டீல். கிமு 1000த்துல மெகிதோ. 1000கள்ல உள்ள காலகட்டத்துல உள்ள அந்த ஃபோர்ட்ரஸ். கிமு 800கள்ல சமாரியா ஒஸ்ட்ரகா அப்படின்ற அந்த பானை ஓடுகள். ஹவுஸ் ஆஃப் டேவிட் அப்படின்ற அந்த டெல்டான் ஸ்டீல். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டா சொன்ன கூண்டிலட் அஜ்ரூட் அப்படின்ற இன்னொரு கல்வெட்டு. உங்களுக்கு இந்த கல்வெட்டுகள் பத்தி இன்னும் விரிவா தெரியணும்னா, நான் ஒரு புக் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்.
அது மொத்தம் 2 வால்யூம்ஸ். புக்கோட பெயர் வந்து தி ஏன்ஷியன்ட் ஹீப்ரூ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்ற பெயர். ஆத்தர் வந்து கிரஹாம் ஐ. டேவிஸ் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருப்பாரு. இது 2மே முக்கியமான புத்தகங்கள். நீங்க வேற எங்கேயுமே போ வேண்டாம். பிடிஎஃப்லயே கிடைக்கும். நீங்க அந்த புக்க வாங்கி பார்த்தீங்கன்னா, அதுல அந்த படங்கள்லாம் போட்டிருப்பாரு. அந்த கல்வெட்டுடைய படங்கள் போட்டிருப்பாரு. அந்த கல்வெட்டுகள் இன்னைக்கும் நமக்கு இருக்கு. எதுவுமே சும்மா கற்பனை கதைலாம் கிடையாது. எல்லாமே மியூசியம்ல இருக்கிற கல்வெட்டுகள் தான். இதே கிமு 800கள்ல மேசா ஸ்டீல் அப்படின்ற இன்னொரு கல்வெட்டு ஒண்ணு கிடைச்சது. மேஷான்றது யாருன்னா, ஒரு மோவாபிய மன்னன். இந்த மோவாபைட்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரைபை சேர்ந்த ஒரு மன்னன், ஒம்ரி அப்படின்ற ஒரு இஸ்ரேலிய மன்னன் எங்கள ஒடுக்குனான் அப்படின்னு சொல்லி, அந்த ஸ்டீல்ல வந்து எழுதி வச்சிருக்காரு. இந்த ஒம்ரி அப்படின்றவன் யாருன்னா, ஒரு யூத மன்னன். இந்த ஒம்ரி அப்படின்ற பெயரும் பைபிள்ல உண்டு. அந்த ஸ்டீல்ல வந்து அது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி யாவே அப்படின்ற அவங்களுடைய கடவுளுடைய பெயரும் அங்க இருக்கு. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கல்ல கிமு 840 சேர்ந்தது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கும் இந்த கல்வெட்டு லூவ் மியூசியம் இருக்குல்ல, பாரிஸ்ல உள்ள லூவ் மியூசியம் அங்க இருக்கு. அடுத்து செனகரிப்ஸ் ஆனல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இது என்னன்னா, செனகரிப் அப்படின்ற ஒரு அசீரியன் கிங். ஈஸ்ட்ல இருந்து அவங்க கிளம்பி வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து அந்த கடல் வழியாக கடல் இங்க இருக்கு. ஓகே. அந்த கடல் இருக்கிற ஏரியா வரைக்கும் எல்லா இடத்தையும் இவங்க வந்து இன்வைட் பண்ணி அவங்கள வந்து பிடிச்சிருவாங்க. இப்படி பிடிக்கும்போது கிமு 722ல இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இஸ்ரேல் அந்த பகுதியும் அவங்க அவங்க கூட அவங்க போரிட்டு அந்த இடத்த வந்து அவங்களுக்குள்ளாக அவங்க இணைச்சுக்கிட்டாங்க. அசிரியன் கிங்டமா மாறியாச்சு இப்போ. இதுல ஒரு அசிரியன் கிங் தான் செனகெரிப். இப்ப இவர் என்ன பண்றாரு, கிமு 701ல இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பகுதிய நான் போய் முற்றுகை போட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா, அங்க ஒரு புரட்சி ஒண்ணு வெடிச்சிருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, உள்ள போயி அவங்கள முற்றுகை போட்டிருப்பாரு. இத பத்தி விரிவா ஒரு களிமண்ல பண்ண ஒரு டேப்லெட்ஸ். அவங்களுடைய லெட்டர்ஸ் அக்கேடியன் அப்படி சொல்லுவாங்க. அக்கேடியன்ன்றது உலகத்துல ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட்டான ஒரு லாங்குவேஜ். அந்த அக்கேடியன் மொழி அசிரிய மக்களுடைய மொழி. அந்த மொழியில எழுதப்பட்ட ஒரு ஒரு கிளே டேப்லெட். அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஹெசேக்கியா நான் சொன்னேன்ல, அந்த ஹெசேக்கியா அப்படின்ற ஜூயிஷ் கிங். அவன் எனக்கு எதிரா கலகம் பண்ணான். அவனுடைய 46 சிட்டீஸ் இஸ்ரேல் நாட்டுல இருந்த 46 சிட்டீஸ நான் புடிச்சுட்டு வந்துட்டேன். அதுல இன்னும் அழகா போட்டிருப்பாரு. ஒரு குருவிய வந்து நான் கூட்டுல வச்சு அடைச்ச மாதிரி, அவன உள்ள வச்சு நான் அடைச்சுட்டேன். இந்த பிரச்சனையும் பைபிள்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். கிங் செனகெரிப் இந்த மாரி உள்ள வந்தாரு அப்படின்ற மாரி போட்டிருக்கும். ஆனா, முடிவு வந்து மாத்தி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த கிங் இருக்கார் இல்லையா? செனகெரிப் எப்படி எழுதி வச்சிருப்பாருன்னா, நான் உள்ள போயி இஸ்ரேல் கிங்க நான் அடிச்சேன்னு போட்டிருப்பாரு. ஆனா பைபிள்ல எப்படி எழுதி வச்சிருப்பாங்கன்னா, அந்த கிங் இருக்கார் இல்லையா? அவரு உள்ள இவங்கள பிடிக்கிறதுக்கு உள்ள வந்த உடனே, அந்த கிங் ஹெசேக்கியா, அந்த ஜூயிஷ் கிங் வந்து இவர் காட் கிட்ட போயிட்டு பிரேயர் பண்ண மாதிரியும், காட் அதற்கு பதிலாக செனகெரிப்ப அடிச்சு விரட்டுன மாதிரி பைபிள்ல வந்து போட்டிருப்பாங்க. இதுல எது உண்ம? நமக்கு தெரியாது. அப்போ என்னன்னா, அப்ப 2 கிங்ஸுமே அவங்கள பெருமைப்படுத்திக்கிறதுக்காக, இந்த மாரி ஃபேக் புரொபகண்டாவ பரப்புறாங்க அப்படின்றது உண்ம. ஆனா, அதுல யாரு ஃபேக் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்ப வரைக்கும். இந்த விஷயத்த ஒரு கிளே டேப்லெட்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. இந்த டேப்லெட்ஸ் இன்னைக்கும் பிரிட்டிஷ் மியூசியம்ல உண்டு. அப்ப வரலாறு அப்படின்றது நம்ம சொல்லுவோம். யாரு வெற்றி பெற்றாங்களோ, அவங்க சொல்றது தான் வரலாறு. ஆனா, நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம உண்மையா, பொய்யா நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லார்ஜ்லி ட்ரூ. ஓகே. இந்த பெயர்லாம் உண்ம. பேர் வந்து 2 மேட்ச் ஆவுது. இங்க வாழ்ந்தாங்க அப்படின்றது அது மேட்ச் ஆவுது. ஹெசேக்கியா த ஜூயிஷ் கிங் அப்படின்ற மாரி அவர் எழுதி வச்சிருக்காரு. செனகெரிப். அப்போ அந்த காலத்திலேயே கிமு 700ல கிமு 701 கரெக்ட்டா சொல்லணும்னா, அந்த பீரியட்லயே இஸ்ரேல்ல ஒரு மன்னர் அவங்கள ஆட்சி பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, பாபிலோனியன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாபிலோனியன்ஸ் ஒரு ஒரு உலகின் மிக முக்கியமான ஒரு எம்பயர். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் இந்த மாரி ஈஸ்ட்ல இருந்து கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து அசீரியன்ஸ ஃபுல்லா அடிச்சு காலி பண்றாங்க. காலி பண்ணிட்டு கிமு 612ல வந்து மொத்தமா அவங்க எடுத்துக்கிறாங்க. இஸ்ரேலும் அவங்களுக்கு கீழ வருது. இதுக்கப்புறம் கிமு 586ல சாலமன் கட்டுன அந்த அந்த முதல் ஆலயம் இருக்குல்ல, எனக்கு இந்த மாஸ்க் இருக்கு பாருங்க. அங்க இருந்த அந்த முதல் தேவாலயம் இடிக்கிறாங்க பாபிலோனியன்ஸ். இடிச்சுட்டு அங்க இருந்த ஜூஸ வந்து நாடு கடத்துறாங்க. இவங்கலாம் பாபிலோன்ஸ்க்கு பாதி பேர் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவரு பெர்ஷியன் கிங் வராரு, சைரஸ். அவரு கிமு 539ல அசீரியன் கிங்டம், அடுத்து பாபிலோனியன்ஸ், அதுக்கப்புறம் பெர்ஷியன்ஸ். பெர்ஷியன்ஸ்னா மாடர்ன் ஈரான். ஓகே. இவர் என்ன பண்றாரு, பாபிலோன்ஸ் கிட்ட இருந்து இவங்கள விடுதல பண்ணி, ஜூஸ விடுதல பண்ணி, நீங்க உங்க நாட்டுக்கே போங்கன்னு சொல்லி திருப்பி அவங்கள இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்புறாரு. எப்பன்னா, கிமு 539 அந்த பீரியட்ல. பாபிலோனியன்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம், கிமு 330ல அலெக்சாண்டர் மாமன்னன் அவரு இங்க வந்து பெர்ஷியன்ஸ விரட்டி விட்டுர்றாரு. இந்த அலெக்சாண்டருக்கும் கிங் சைரஸ் பெர்ஷியன் கிங் அவங்க 2 பேருக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல ஜூஸ் உருவாக்குன காயின்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. காயின்ஸ். அந்த காயின்ஸ்ல யெகூத் அப்படின்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. யெகூத்னா யாரு? யூதா, ஜூ, ஜூடா. அப்ப பெர்ஷியன் ஆட்சி காலத்துல அவங்களுக்கு கீழ இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும், இவங்களுடைய பெயர் பொறிக்கிற அளவுக்கு இவங்களுக்குன்னு தனியாக வாணிபம் செய்ற மாதிரியான ஒரு ஈக்கோ சிஸ்டம் அங்க இருந்திருக்கு. 1200கள்ல ஆரம்பிச்சு, அடுத்து கன்சிஸ்டன்ட்டா
அந்த ஒரே லேண்ட் மாஸ்ல இஸ்ரேல் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த பகுதியிலேயே ஒரு இனம், ஜூயிஷ் அப்படின்ற ஒரு இனம் அங்க உருவாகி, அவங்களுக்குன்னு மொழிய உருவாக்கி, அவங்களுக்குன்னு கடவுள உருவாக்கி, அவங்களுக்குன்னு காயின்ஸ உருவாக்கி, அவங்களுக்குன்னு ஃபோர்ட்ரெஸ் எல்லாம் உருவாக்கி 1200ல ஆரம்பிச்சு, நான் சொல்றது இப்ப கிமு 400. அப்போ லாஸ்ட் ஒரு 800 வருஷமாக கன்சிஸ்டன்ட்டா ஒரே லேண்ட்ல இவங்க வாழ்ந்ததற்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கும் இருக்கு. இந்த ஜூஸ் பத்தி பேசும்போது நான் பைபிளையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பைபிள்ல அந்த நேம்ஸ்லாம் போட்டிருக்கு. மெகிதோ. உங்களுக்கு இப்ப தோணலாம். இவன் ஒரு பாவாட. அதனால தான் பைபிள தூக்கிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து மதத்த பரப்புறான்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, நான் இத வந்து நீங்க ஒரு மதமா பார்க்காதீங்க. ஒரு டாக்குமெண்ட்டா பாருங்க. டாக்குமெண்ட் மீன்ஸ் இப்ப பைபிள வந்து யார் எழுதுனா? முக்கியமாக இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட். யார் எழுதுனான்னா, ஜூஸ் எழுதுனாங்க. ரைட்? இத ஒத்துப்பீங்களா? இப்போ இன்னைக்கு இருக்கிற வெஸ்ட் பேங்க்ல டெட் சி அப்படின்ற சின்ன ஒரு லேக் மாதிரியான ஒரு ஏரியா உண்டு. அதுக்கு பேர் தமிழ்ல வந்து சவக்கடல்ன்னு சொல்லுவாங்க. அவ்ளோ அது ரொம்ப சால்ட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால அதுக்கு அந்த பெயர். அதுல வந்து எந்த ஒரு உயிரும் வாழ முடியாது. அவ்ளோ சால்ட்டியா இருக்கும். அது வந்து ஒரு ஒரு டெசர்ட் பிளேஸ் அத சுத்தி. 1947ல அங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பையன், ஒரு எஜிப்ஷியன் பையன், ஒரு ஆட காணோம்னு சொல்லி அங்க தேடி போறான். அந்த டெசர்ட்ல வந்து நெறையா கேவ்ஸ் இருக்கும். ஒரு 11 கேவ்ஸ். அந்த கேவ்ஸுடைய பேர் வந்து கும்ரான் கேவ்ஸ்ன்னு சொல்லி பேரு. அந்த குகை இருக்கு. அது பக்கத்துல இவன் போகும்போது, ஒரு கல்ல எடுத்து உள்ள எறியிறான். எரியும்போது டொய்ன்னு சொல்லி ஒரு சவுண்டு. நம்ம நம்ம பானை உடையும்ல, மண்பானை உடைஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு சவுண்ட் கேட்டோனே, என்னன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா, ஒரு கிளேல பண்ண ஒரு பார்ட்ஸ்ல நெறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்துச்சு. கையெழுத்து பிரதிகள். அதெல்லாம் என்ன மேனுஸ்கிரிப்ட்னா, ஹீப்ரு மொழியில் ஜூஸ் எழுதி வச்ச அவங்களுடைய பைபிள். அந்த முழு டெக்ஸ்ட்டும், அந்த என்டயர் பைபிளும் இங்க இருந்த தோல் சுருட்கள்ல எழுதப்பட்டு, அந்த பானையில போடப்பட்டு அங்க இருந்துச்சு. இத எடுத்துட்டு போயிட்டு அனலைஸ் பண்ணாங்க. அனலைஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து 2000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. 2000 இயர்ஸ்க்கு முன்னால அவங்களுடைய பைபிள அவங்க காப்பி பண்ணி, அத ஒரு மேனுஸ்கிரிப்ட்ல காப்பி பண்ணி வச்சு, அது இன்னும் பாதுகாப்பா இருந்திருக்கு அப்படின்றது விஷயம். இப்போ போன வாரம் CNNல நான் ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். இப்ப திருப்பி அந்த காப்பீஸ வந்து இன்னொரு வாட்டி அனலைஸ் பண்ணப்போ, அதனுடைய வயசு வந்து 2300 இயர்ஸ். அப்ப 2300 இயர்ஸ்க்கு முன்னாலேயே அவங்களுக்குன்னு முழு வடிவம் பெற்ற அவங்களுடைய மத புத்தகம் இருந்திருக்கு. அப்படின்றது தான் நம்மளுடைய ஆர்க்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ். அது 2300 இயர்ஸ் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, கார்பன் டேட்டிங் பிளஸ் AI இந்த 2யும் பயன்படுத்தி இப்போ இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால CNNல நியூஸ் வந்திருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லா ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸஸ் சார்ந்து இருக்கிற அந்த பேர்லாம் நான் சொன்னேன்ல, இந்த பேர்லாம் பைபிள்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே 2300 இயர்ஸ்க்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்க்ரோல்ஸ்ல இருக்கு. அப்ப நீங்க பைபிள இது கடவுளுடைய வார்த்தை. கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் சொல்ற மாதிரி இது இது காட் பேசின வார்த்தைய நீங்க நம்ப வேண்டாம். அப்படி இல்லனா கூட ஆஸ் அ ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் நம்ம சொல்றது எல்லாத்துக்குமே எவிடன்ஸஸ் அண்ட் அட்டஸ்டேஷன்ஸ் பைபிள்ல இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்து மதம் அப்படின்ற ஒரு மதம் நம்ம ஊர்ல அது வேற வேற பேர்ல இருந்தாலும், இங்க பலாயிரம் வருஷமா இருந்திருக்கு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, நெறைய ப்ரூஃப் இருக்கு. ஆனா ஒண்ணு வந்து வள்ளுவர். வள்ளுவர் "தாமரை கண்ணான் உலகு" அப்படின்னு பேசியிருக்காரா? அதுக்கப்புறம் திருமால் பத்தி இந்த மாரி பல விஷயங்கள், கடவுள் சார்ந்து பல விஷயங்கள் அங்க பேசப்பட்டிருக்கு. ஆதிபகவன் பேசியிருக்காரா? அப்போ நீங்க வள்ளுவர் எழுதின திருக்குறள நீங்க ஒரு மாரல் டெக்ஸ்ட்டா மட்டுமே எடுத்தா கூட, அந்த காலத்தில் இருந்த மதங்கள், கடவுளுடைய பெயர்கள், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கான எவிடன்ஸஸ் நமக்கு திருக்குறள்ல இருக்கு. இதே மாரி தான் நானும் சொல்றேன். நீங்க பைபிள நீங்க நம்ப வேண்டாம். ஆனா, பைபிளுடைய வயசு அப்படின்றது 2300 இயர்ஸ். இந்த ஒரு ஸ்க்ரோல் மட்டுமே. அப்போ இது வந்து ஒரு ஏர்லியஸ்ட் ஸ்க்ரோல். ரைட்டா? அப்ப மொழி அப்படின்றது முதல்ல சவுண்ட்ல வரும். சவுண்ட்ல இருந்து வந்து, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு உருவம் மாதிரி தான் எழுதுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களுக்கு பதிலாக பறவைகள், சின்ன சின்ன கோடுகள், ஒரு சில உருவங்கள் இந்த மாரி தான் போட்டிருப்பாங்க எழுத்துக்கு பதிலாக. எழுத்து அப்படின்ற ஒரு ஃபார்ம் வரதுக்கு முன்னால. அப்போ ஒரு மொழி வளர்ந்து, அது பேசப்பட்டு, அதுக்கு உருவம் கிடைச்சு, அது இலக்கணத்தோட எழுதப்படணும் அப்படின்னா, இன்னும் ஒரு 1000 வருஷம் நம்ம பின்னால போணும். அப்ப 2300 இயர்ஸ் பிளஸ் ஒரு 1000 வருஷம். 3300 இயர்ஸ். ஜூஸினுடைய வரலாறு. அப்ப கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இவங்க பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஏன்ஷியன்ட் பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள வந்து இவங்க மாடர்ன் பாலஸ்டைன் கூட லிங்க் பண்றாங்க. அது தப்பு. ஏன்னா, கிமு 1200 அப்ப ஆரம்பிச்சு கிமு 600 அந்த வருஷம் வரைக்கும் தான் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல நமக்கு பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற மக்களுடைய வாழ்க்கை பற்றியும், அவங்களுடைய வரலாறு பற்றியும் நமக்கு தடயங்கள் இருக்கு. கிமு 600க்கு அப்புறம் அவங்கள ஆளே காணோம். வரலாற்றுல பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற ஒரு பெயரே இல்ல. இந்த பகுதியில வாழ்ந்துட்டு இருந்த பல இனக்குழுக்கள் எல்லாருமே இன்னைக்கு இல்ல.
அவங்கலாம் எங்க போனாங்க அப்டின்னா, இந்த மாதிரி நான் சொல்றேன்ல, அந்த ஒரே நிலப்பகுதிக்கு வித்தியாசமான 3 பெரிய இன்வேஷன்ஸ் அங்க நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு அசீரியன்ஸ், அதுக்கப்புறம் பாபிலோனியன்ஸ், அதுக்கப்புறம் பெர்ஷியன்ஸ், அதுக்கப்புறம் கிரீக்ஸ். ஸோ 4 பெரிய இன்வேஷன்ஸ் நடந்துச்சு. இந்த 4 இன்வேஷனும் கிமு 700ல இருந்து கிமு 300 இந்த ஒரு 400 வருஷத்துல 4 பெரிய இன்வேஷன்ஸ். அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த மக்கள் எல்லாம் இன்வேஷன் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட். அவங்க அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு அடிமையா வாழணும். பிளஸ் இன்னும் ஒரு சில பேர வந்து அவங்க நாட்டுக்கு அவங்க எடுத்துட்டு போவாங்க. எக்ஸைல் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற லோக்கல் பாப்புலேஷன் இப்ப இங்க உள்ள வருவாங்க. அப்ப இந்த குட்டி, குட்டி மக்கள் கூட்டம் எல்லாமே என்ன ஆச்சுன்னா, அவங்களோட பெரிய ஒரு ஃபோர்ஸ் வரும்போது, அவங்க கூட மிக்ஸ் ஆயி, அவங்களால ஒடுக்கப்பட்டு, அவங்க கூட சேர்ந்து அப்படியே கலந்து வரலாற்றுல காணாம போயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு யாருமே இவங்க இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளமோ, தனித்துவமான மொழியோ, தனித்துவமான மதமோ இன்னைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆகல. ஆனா, அதே காலகட்டத்தில வாழ்ந்துட்டு இருந்த, அதே ஏரியாவுல, அதே பலத்தோட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சின்ன ஒரு இனக்குழு தான் ஜூஸ். ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கடவுள், அவங்களுடைய பண்பாடு, அவங்க எழுதி வச்ச விஷயம் எல்லாமே இன்னைக்கும் இருக்கு வரலாற்றுல. அப்ப இன்னைக்கு அங்க இருக்கிற பாலஸ்தீனியன்ஸ் யார் அப்டின்னா, அவங்க அங்க இருக்கிற லோக்கல் பாப்புலேஷன் உடைய பிள்ளைகள். சிரியன்ஸ், அராப்ஸ், ஏன்ஷியன்ட் மக்கள். அங்க வாழ்ந்துட்டு இருந்த மத்த மக்கள் கூட்டத்தோட சேர்ந்து இனக்கலப்புல கலந்து போன ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற பாலஸ்டீனியன்ஸ். இவங்க ஒரு தனித்துவமான ஒரு இனக்குழுவாக இல்லை. இவங்க சொல்ற மாதிரி இந்த இந்த இவங்க பேர் என்ன யூட்டானா? இவங்க சொல்ற மாதிரி 3200 இயர்ஸ்ல இருந்து ஒரே மாதிரி கன்டினியூவேஷனா ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே பழக்கவழக்கம், ஒரே வாழ்க்கை முறை, ஒரே நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி பாலஸ்டீனியன்ஸ் அப்படின்ற ஒரு தனித்துவமான இனக்குழு எங்கேயுமே இல்ல. அப்படி இருந்திருந்தா கிமு 600க்கு அப்புறம் பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற பெயரே வரலாற்றுல இல்ல. மிக முக்கியமாக கிமு 604 அப்போ பாபிலோன் மன்னனான நேபுகாத்நேச்சார், த சேம் கிங் ஹூ டிஸ்ட்ராய்ட் ஜெருசலேம் டெம்பிள். ஜூஸ் உடைய டெம்பிள உடைச்ச அதே நேபுகாத்நேச்சார் தான் இங்கேயும் வந்தாரு. பிலிஸ்டைன்ஸ்ல மொத்தம் பிலிஸ்டைன் மக்களுடைய மொத்தம் 5 நகரங்கள் இருந்துச்சு. ஆஷ்கலான், எக்ரான், அஷ்டோட் அப்படின்ற மாரி நகரங்கள்லாம் உண்டு. இவங்க எல்லாத்தையுமே நாங்க நொறுக்குனோம். நாங்க முடிச்சு விட்டோம் அப்படின்ற மாரி நேபுகாத்நேச்சாருடைய குறிப்புகள் நமக்கு இன்னைக்கு இருக்கு. அதுவரைக்கும் வரலாற்றுல கிடைச்சிட்டு இருந்த பிலிஸ்டைன்ஸினுடைய பாட்டரி, ஆர்க்கிடெக்சர் இந்த மாரி விஷயங்கள் அதுக்கப்புறம் காணோம். வரலாற்றிலே இல்ல. பிலிஸ்டைன்ஸினுடைய கடவுளுடைய பெயர் டாகன். 600களுக்கு அப்புறமே அப்படி ஒரு பெயர் வரலாற்றில எங்கேயுமே பொறிக்கப்படவில்லை. எந்த ஒரு ஆர்டிஃபாக்ட்ஸ்லயும் இல்ல. இதுக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, பாபிலோன் மன்னனான நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் வரலாற்றில என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிங்ஸ். அவர் பண்ண மிலிட்டரி கேம்பெயின்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். கிமு 605ல அவர் ஈஜிப்துக்கு வராரு. அங்க வந்து அந்த ஃபாரோ அவர அடிச்சு விரட்டிட்டு, அங்க ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற்றுட்டு, திருப்பி 604 அடுத்த வருஷம் அதுவரைக்கும் பிலிஸ்டைன்ஸ் அப்படின்றத மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைச்சிட்டு இருந்துச்சு. 600க்கு அப்புறம் அப்படியே அப்படியே ஒரு ஸ்டாப். சடனா ஒரு ஸ்டாப். அவங்க வாழ்ந்திருந்தாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அவங்களுடைய எழுத்துக்கள் இருக்கு. அவங்களுடைய பானை ஓடுகள் இருக்கு. அவங்களுடைய டேப்லெட்ஸ் இருக்கு. கல்வெட்டுகள் இருக்கு. ஆனா, அவங்க இல்ல. லாரன்ஸ் ஸ்டேஜர் அப்படின்ற ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட். அவரு ஹார்வர்ட்ல வேல பார்த்தவரு. அவரு பாபிலோனியன் கிரானிக்கிள் அப்படின்ற ஒரு ஒரு களிமண்ல செஞ்ச ஒரு கியூனிஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஒரு களிமண்ல பண்ண ஒரு டேப்லெட். அதுல எழுதப்பட்ட இந்த கேம்பெயின் பத்தி எழுதப்பட்ட விஷயத்த வந்து அவர் கோட் பண்றாரு. "நேபுகாத்நேச்சார் மார்ச்ட் டூ தி சிட்டி ஆஃப் அஷ்கலோன் அண்ட் கேப்சர்ட் இட் இன் தி மந்த் ஆஃப் கிஸ்லேவ் நவம்பர், டிசம்பர். ஹி கேப்சர்ட் இட்ஸ் கிங் அண்ட் பிளண்டர்ட் இட் அண்ட் கேரிட் ஆஃப் ஸ்பாயில்ஸ் ஃப்ரம் இட். ஹி டர்ன்ட் தி சிட்டி இன்டூ அ மவுண்ட்." சிட்டிய ஒரு மண்மேடா மாத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சாருடைய பெருமையை அவங்க வந்து அங்க எழுதி வச்சிருக்காங்க. இத எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, நான் திருப்பி சொல்றேன். ஆஃப்டர் கிமு 600 பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற அந்த மக்கள் கூட்டத்துக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே ஆர்க்கியாலஜில, எழுத்துல எங்கேயுமே இல்ல. இப்ப இந்த ஃபேக்ட் செக்கர் யூட்டன் அவங்க சொல்றாங்க, 3200 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே வாழ்ந்த மக்கள், உள்ளூர் மக்கள், இண்டிஜினஸ் பாப்புலேஷன் தான். அவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல என்றும் ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. இது என்ன ஆய்வுன்னு நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லாருக்கும். ஏன்னா 2016 டூ 2019ல ஒரு ஆய்வு ஒண்ணு பண்ணாங்க. எங்கன்னா, அஷ்கலோன்ல. எந்த இடத்த நேபுகாத்நேச்சார் அழிச்சு, ஒழிச்சு அந்த மண்மேட மாத்தி போட்டாரோ அந்த இடத்துல இவங்க ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் விஷயம் பண்ணாங்க. அங்க ஒரு பரியல் சைட் இருந்துச்சு. அத ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தாங்க. அங்க இருந்த எலும்புகள எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க. இந்த ரிசல்ட்ஸ வந்து சயன்ஸ் அட்வான்சஸ் அப்படின்ற ஒரு ஜர்னல்ல போட்டிருக்காங்க. இது நேஷனல் ஜியோகிராபிக்லயும் வந்திருக்கு. மாடர்ன் ஆர்க்கியாலஜிஸ்ட்ஸ் அக்ரி தட் தி பிலிஸ்டைன்ஸ் were different from their neighbors. Their arrival on the eastern shores of the Mediterranean in the early 12th century BC is marked by pottery with close parallels to the ancient Greek world. The use of an Aegean. Aegean அப்படின்றது அந்த மெடிட்டரேனியன்ல இருக்கிற, அந்த கடல்ல இருக்கிற ஒரு பகுதி. இன்ஸ்டெட் ஆஃப் செமிட்டிக். செமிட்டிக்னா என்னதுன்னா, பழைய காலத்தில அங்க இருந்த மொழிகள். முக்கியமாக ஹீப்ரு. ஹீப்ரு மாதிரியான
அந்த ஹீப்ரு குடும்பத்தை சேர்ந்த மொழிகள். இதுக்கு பேர் தான் செமிட்டிக் லாங்குவேஜ்ன்னு பேரு. ஆனா பிலிஸ்டைன்ஸுடைய மொழின்றதே வேற. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அந்த ஏன்சியன்ட் பிலிஸ்டைன்ஸே அங்க உள்ளவங்க கிடையாது. அவங்க வெளிய இருந்து வந்தவங்க. Many researchers also tie the presence of the Philistines to the exploits of the sea peoples. sea peoplesனா அந்த ஏரியால வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சில ட்ரைப்ஸ். அந்த கடல ஒட்டி, அந்த கடல் சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள். இவங்க பண்ண அந்த டிஎன்ஏ ரிசர்ச்ல கரெக்ட்டா அந்த அயர்ன் ஏஜ் காலத்துல இவங்க யார் அப்டின்னா, த மோஸ்ட் பிளாசிபிள் மாடல்ஸ். இட் பாயிண்ட்ஸ் டூ கிரீஸ், சர்டீனியா அண்ட் தி ஐபீரியன் பெனின்சுலா. சர்டீனியா அதுவும் அங்க இருக்கிற ஒரு தீவு. ஐபேரியன் பெனின்சுலா இது இந்த பக்கம். அந்த கடல்ல இருக்கிற அந்த கடல்ல இந்த லாஸ்ட்ல இருக்கும். மாடர்ன் ஸ்பெயின் பக்கத்துல. அப்போ அவங்களுடைய இடம் அப்படின்றது அவங்க கடல் மார்க்கமாக வந்தவர்கள். தே ரிமைன்ட் டிஸ்டிங்க்ட் கல்ச்சுரல் குரூப் தட் வாஸ் கிளியர்லி ஐடென்டிஃபையபிள் ஃப்ரம் their neighbors for more than 5 centuries until they were conquered by the Babylonians in 604 BC. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்துச்சு for 500 years until 604. நம்ம ஃபேக்ட் செக்கர் என்ன சொல்றாரு இப்போ? 3200 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே வாழ்ந்த மக்கள் உள்ளூர் மக்கள் தான். அவங்க வெளில இருந்தெல்லாம் வந்தவங்க இல்ல என்றும் ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. எந்த ஆய்வுகள்? பிலிஸ்டைன்ஸ் வேற, பாலஸ்டீனியன்ஸ் வேற. இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த பிலிஸ்டைன்ஸ் இவங்கள அப்படியே தூக்கி இந்த பாலஸ்டீனியன்ஸ் அங்க வந்து ஒட்ட வைக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி. இந்த பாலஸ்டீனியன்ஸ் அப்படின்ற பெயர் இருக்குல்ல, இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அந்த பேர் எங்க இருந்து வந்துச்சு? அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி. நான் சொல்றேன். கிபி 135ல பர்கோக்வா ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, அந்த பகுதி இப்போ ரோமர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிபி 70ஸ்ல கிபி 70 எக்ஸாக்ட்டா 70 ஜூஸ் ஒரு அவங்க ரிவால்ட் ஒண்ணு பண்றாங்க. அந்த ரோமன்ஸ்க்கு எதிராக. அவன் என்ன பண்றான், மொத்தமா உள்ள ஆர்மிய கொண்டு வந்து இறக்கி, அவங்கள மொத்தமா அழிச்சு, முக்கியமாக அவங்க டெம்பிள், அவங்களுடைய 2ண்ட் டெம்பிள் அத மொத்தமா இடிக்கிறாங்க. இடிக்கிறாங்க மட்டும் இல்ல, தீ வச்சு கொளுத்துறாங்க. இது முடிஞ்சு இன்னொரு 65 இயர்ஸ்க்கு அப்புறம், கிபி 135ல இன்னொரு புரட்சி ஒண்ணு பண்றாங்க ஜூஸ். அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னனுடைய பெயர் வந்து ஹேட்ரியன். ஹேட்ரியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய வாழ்க்கைய படிச்சீங்கன்னா, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஹி வாஸ் ஹோமோசெக்சுவல். அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் ஏடாகூடமா இருக்கும். ஆனா, படிக்கிறதுக்கு நல்லாருக்கும். ஜூஸ் இப்படி புரட்சி பண்ண உடனே அவர் என்ன பண்ணாரு, 2ண்ட் டைம் ஆர்மி அனுப்பிச்சு விட்டாரு. இந்த வாட்டி ஃபுல்லா முடிச்சிருங்கன்னு சொல்லியாச்சு. முடிச்சுட்டாங்க. எப்படி முடிச்சாங்கன்னா, அங்க இருந்த மொத்த பேரையும் வெட்டி கொன்னு, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மொத்த பேரையும் நாட்ட விட்டு விரட்டி, அந்த இடத்துக்கு சிரியா பாலஸ்டீனா அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. கிபி 135ல. ஒய் சிரியா பாலஸ்டீனா? ரோமன்ஸ்க்கு தெரியும். ஜூஸ்னுடைய பரம எதிரி யாருன்னா, பிலிஸ்டைன்ஸ். நம்ம இவங்கள அசிங்கப்படுத்தணும். உன்னோட எதிரியோட பேர நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஜூடேயா அந்த அந்த ஏரியாக்கு பேரு ஜூடேயா. அங்க இருந்த ஜெருசலேம் நகரம். அங்க இருந்த அந்த கோயில இடிச்சு, அந்த மொத்த ரீஜியனையும் அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து, அதுக்கு பேரையும் மாத்தி வுட்டாங்க. அந்த சிரியா பாலஸ்தீனியா அப்படின்ற அந்த பேர் தான் இன்னைக்கு பாலஸ்டைன். அப்ப ஜூஸ்க்கு இருக்கிற மாதிரியான அந்த கலாச்சார தொடர்ச்சி, பிலிஸ்டைன்ஸ் அண்ட் பாலஸ்டைன்ஸ் அப்படின்ற மக்களுக்கு இல்ல. பிலிஸ்டைன்ஸ் வேற, பாலஸ்தீனியன் வேற. ஆனா ஜூஸ் கிமு 1200 அங்கருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மொழி ஹீப்ரு, அவங்களுடைய கடவுள் யாவே, அவங்களுடைய நிலம் இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும். ஸோ ஃபேக்ட் செக்கர். நீங்க இப்ப என்ன பண்றீங்க? நான் நெறைய பேர் குடுத்துருக்கேன். எந்த ஊரு, எந்த ஊர்ல என்ன கிடைச்சது, அதோட பேர் என்ன, அது எங்க இருக்கு, இன் விச் மியூசியம் நான் சொல்ட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்க. ஃபேக்ட் செக் பண்ணி, இல்ல இவன் சொல்றது பொய்யு. அவங்க வெப்சைட்ல ஒரு ஆர்டிகிள் போட்டிருக்காங்க. கெவின் பால் என்கிற யூடியூபர் பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொன்ன ஒவ்வொரு விஷயம் போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்க. ஃபேக்ட் செக் பண்ணி, நான் சொல்றது பொய்யு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஆர்டிகிள் போடுங்க, ஒரு வீடியோ போடுங்க, இல்ல ஒரு போஸ்ட் போடுங்க. ஏதோ ஒண்ணு. ஐ எக்ஸ்பெக்ட் அன் ஆன்ஸர் ஃப்ரம் யூ. நீங்க ஆன்ஸர் பண்ணல அப்படின்னா, இட் மீன்ஸ் யூ ஆர் அ லையர். பேர் சொல்ட்டேன். அத நான் ஸ்க்ரீன்ல படமாவும் போட்டேன். போய் பாருங்க, தேடி படிங்க, ஃபேக்ட் செக் பண்ணுங்க. ஃபேக்ட் செக் பண்ணிட்டு, நான் சொல்றது பொய்ன்னு உறுதி பண்ணிட்டு, ஃபேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் ஒட்டுங்க. அப்படி ஒட்டலன்னா, நீங்க வந்து ஒத்துக்கணும். நான் சொல்றது பொய்யு. நாங்க வந்து ஃபேக்ட் செக்கர் கிடையாது. ஃபேக்ட் கிரியேட்டர். உண்மைய நாங்க உருவாக்குவோம். எனக்கு எதெல்லாம் தோணுதோ நான் உருவாக்குவேன் அத. இது பார்ட் 1. பார்ட் 2 ஒண்ணு இருக்கு. நான் விரிவா பேசுறேன். முக்கியமாக இவங்க ஒரு சில புக்க வந்து எனக்கு ரெஃபரன்ஸா குடுத்துருக்காங்க. இவங்க சோர்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அத நான் ஃபேக்ட் செக் பண்றேன். ஏன்னா, நம்ம எவ்வளவு தான் சொன்னாலும், பொய் சொல்றவங்க பொய் தான் பேசுவாங்க. பட் ஐ கேர் அபௌட் ட்ரூத். ஏன்னா, ட்ரூத் தான் எப்பவும் ஜெயிக்கும். நன்றி.